ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லிலி அலரப்பராக இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜெமினாவோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் அரக்கன் மேன் பார்ட் 15. 14 15 தெரில, நான் பார்த்து போட்டு விட்டுடுறேன். இப்போ தான் பார்ட் சொல்லுங்க தெரியாமலே சொல்லிட்டுருக்கேன். கரெக்டாக போட்டு விட்டுருவேன்டா. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லைன்னா இது புரியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் இது நல்லா புரியும். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு நிலாவை மீட் பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பார். திரும்பி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருப்பார். ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். நீங்கள் கூட வந்துட்டு என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு அந்த உங்கள் மேனேஜர் இருக்காங்களே ஏமி, அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருப்பீங்க. அவளும் சொல்லியிருப்பா, அப்படி ஒரு பொண்ணு வந்துச்சு. அதில் அந்த பாஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாரு, ஒரு மாதிரி ஆகிட்டாரு, கையெல்லாம் கிழிச்சு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பா. அவங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆனது கூட அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா. அவள் எப்படி உங்களை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பா. ஸோ நான் அதோடு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டே நீங்கள் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் தங்கச்சி வந்துட்டு அப்படியே உங்கள் கிட்ட தான் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு லீவ் போல், ஹாலிடே வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அவள் அப்படியே பார்த்துட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்கா. கிளம்பிட்டுருக்கவங்களையே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு அவளை கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க. என்னடி, எதுக்கு இப்படி பார்க்குற? இல்லைக்கா, நீ முந்தி இருந்த மாதிரி இல்லை தெரியுமா? ஏன்னா முந்தி ரொம்ப கலகலன்னு பேசுவ, நல்லா சிரிப்ப, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டேன். ஒரு ஸ்மைலில் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுவேன். ஆனால் இப்போது ஃபேஸ் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி இருக்குக்கா. உன்னை பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலைக்கா, வேற மாதிரி இருக்குது. ஏலியா லூஸ் மாதிரி எதுனா வந்துட்டு யோசிக்காத சரியா? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்கிறேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு, நான் போய் படிக்கிறேன். நீ அம்மாட்ட சொல்லிட்டு போ. ஓகே சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இப்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்து வைக்காங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மாட்ட சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒய்யன் என்னம்மா, பார்த்து போயிட்டு வா, கொஞ்சம் உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாரு, உடனே எந்த முடிவும் எடுக்காத ஒய்யன். இதுக்கு மேலே என்னம்மா இருக்குது முடிவு எடுக்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியாதுமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டுங்க. வழக்கம் போல் தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. போயிட்டு இப்போ உங்களோட கேபினில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தானே உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருப்பா, ஜாரா. அவளும் அப்படி உட்காந்துட்டு டங்கின்னு தட்டிக்கிட்டே இருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு ஏய் என்னடி ஒரு மார்க்கமாக உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்க? போர் அடிக்க மச்சான், எங்கேயாவது போகணும் போல் இருக்குடி. இந்த ஆஃபீஸ்லேயே ஏதோ ஒரு ட்ரிப்பை கூட்டு போய் தலைம்படிக்கிறாங்க, காண்டா அது பிரச்சனை உனக்கு. சரி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு 7:30க்கு மேலே வந்திருப்பீங்க. ஓகே, 8 o'clock இருக்கணும், பட் நீங்கள் 7:30க்கு மேலே வந்திருப்பீங்க. இப்போது கரெக்டாக 8 o'clock தான் ஜெமின் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகுறாரு. எல்லோரும் எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் சார்ன்ட்டு வந்து பவ் பண்ணுறாங்க. நீங்களும் வச்சுட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு பவ் பண்ணுறீங்க. ஆறு லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் அசிச்சுட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு கேபின் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் அந்த கிளாஸ்லாம். ஓகே, ஸோ அதனால் நான் எல்லோரையும் பார்க்க முடியும், ஆனால் வெளியே இருக்கிறவங்களால உள்ளே பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவர் ஆல்ரெடி உடச்சிருப்பாரு, ஸோ அதெல்லாம் சரி பண்ணதுட்டு இந்த மாதிரி மாற்றிருப்பார். ஸோ வந்துட்டு உள்ளே இருந்து உங்கள் கேபினை தான் பார்த்துட்ருக்காரு, உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிளான்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்டு எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஜிமினுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் அவ்வளோதான், அந்த ஆஃபீஸே அலற அளவுக்குள்ள கற்றுவார். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஒரு ஃபைல் வந்துட்டு அவர்கிட்ட சைன் வாங்கணும். கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிட்டு சைன் வாங்கணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு போகவே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரக்ஷுவை பார்க்குறீங்க. ரக்ஷு, என்ன மச்சான், இந்த ஃபைலை மட்டும் ஜிம் சட்டை போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறியா? எது? ஏய் என்ன விளாட்றியா? இது உன்னோட ஒர்க்குடி, நான் எப்படி போய் இந்த ஃபைலை வந்துட்டு சைன் வாங்க முடியும்? இப்போ அவர் கொண்டு போனான்னா என்கிட்ட கேட்பாரு, அவளை எங்கே நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு தேவையாது, என்னால் முடியாதுமா.
அவர் சும்மாவே கத்துவார். ஏன்னா நான் போய் திட்டு வரேன்மா போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பிட்டு அவள் பாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே உங்கள் ஜாரா பக்கம் திரும்புறீங்க. அவள் உங்கள் கையெடுத்து அப்படி கும்பிட்டுட்டு வாயை கூட திறக்கல. அப்படியே ஒரு கும்பிடு போட்டுட்டு என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அவளும் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எவனும் போவேண்ணா நானே போகிறேன், எனக்கு என்ன பயமான பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்டு மிஸ்டேக் ஆனதுக்கு தூக்கிட்டு வந்துட்டு ஃபைலை வீசிட்டு இதுக்கு மேலே இப்படி வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் திட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு கொஞ்சம் உள்ள நடுக்கம் கொடுக்குது. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி போகிறீங்க. போயிட்டு அப்படியே கேபினை நாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு அவரோட கேபினை அப்படி வெளியே நின்று இது பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு எல்லாம் தெரியுது. பட் வந்து ஸ்டில் அவர் எதுவும் ரியாக்ட் பண்ணல. அப்படி உட்காந்துட்டு அவரோட லேப்டாப் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு நாக் பண்ணுறீங்க. கமென் சார், இந்த ஃபைல் சைன் பண்ணும் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அந்த ஃபைலை அப்படியே செக் பண்ணி பார்க்காரு. பார்த்தால நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்குது. அவ்வளோதான், ஜிமினுக்கு சும்மாவே கோவம் வரும். இதில் நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக்கோட ஃபைலை கொண்டு தான் முடிச்சு விட்டீங்க. அவர் அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் சுருன்னு ஏதோ ஏறின மாதிரி ஆயிடுச்சு. மனுஷனுக்கு வேலை விஷயம்னு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ பெருசாக பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களே. ஸோ அதனால் அவ்வளோதான். அப்படியே தூக்கிட்டு அந்த இதை அப்படியே விடுறாரு. அது அப்படியே உங்கள் பின்னாடி விழுந்த கேபினோட டோர் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பட்டு அப்படி கீழே விழுது அந்த ஃபைலு. அவ்வளோதான். நீங்கள் ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டீங்க. அப்படியே பயந்துட்டு காதை அரட்டி பொத்திட்டு கண்ணையும் பொத்திக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னது என்ன மாதிரி ஃபைல் வந்துட்டு சப்மிட் பண்ணுற நீ? ஏதாவது ஒரு வேர்டு ஒழுங்காக இருக்கா, உருப்படியாக இருக்கா? ஒழுங்காக செக் பண்ண தெரியாதா? எல்லாமே மிஸ்டேக்காக இருக்குது. ஒழுங்காக அந்த ஃபைலை திருப்பி ரெடி பண்ணி கொண்டு வா. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, புரியுதா? அப்படி ஏதாவது இருந்தால் உன்னை இந்த வேலையிலேருந்து தூக்கிடுவேன், புரியுதுல? புரியுது சார். போய் ஒழுங்காக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கண்ணீரே அப்படி வந்துடுச்சு. லைட்டாக அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அந்த டோர்கிட்ட வந்து உங்கள் ஃபைலையும் தூக்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. வெளியே சவுண்டு கேட்டிருக்கும். அப்படியே வந்துட்டு உங்கள் கேபினில் போய்ட்டு உட்காந்துருங்க. அப்படியே ஒரு சேலை மாதிரி போய் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்படி உங்களை பார்க்காங்க. மச்சான் முன்னாடி ரொம்ப கத்திட்டாரோ, மச்சான் அடிக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷு கேட்குறா. அவங்களுக்கு அப்படி காண்டாச்சு. அப்படியே முறைக்கிறீங்க, இது அடிக்கலையா அப்படிங்கிற மாதிரிட்டு. அவள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு சரி முறைக்காதடி, என்னடி ஆச்சு? ஃபைலை தூக்கி வீசிட்டாண்டி. இது ஃபைலை தூக்கி வீசிட்டாரா? ஏன் எல்லாம் இந்த மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா போட்டு அந்த ஃபைலாலே டம்முன்னு அடிக்கிறீங்க. ஏண்டி என்னை அடிக்காடி, எதுக்கடி பண்ண அடிக்கிற? ஒன்றால் தான் நான் ஒழுங்காக படிப்பேன், நீ தான் அது அப்படி வர மச்சான், இது இப்படி வர மச்சான் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுத விட்டுட்டு அவங்க எல்லாமே தப்பு. உன்னோட ஐயோ கடவுளே, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா? கத்தி விட்டுட்டான், எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறீங்க. அப்படியே படுத்துட்டீங்க உங்கள் டேபிளே. அப்படியே குப்புறப்படுத்துகிற அழுதுட்டுருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு, மச்சான் நீ இப்படிலாம் அழமாட்டியடி, கிழிச்சான் பூடி அவங்கள்ட, நான் அழமாட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு மறுபடியும் கவுந்து கலந்து அழுதுட்டுருக்கீங்க. இதெல்லாம் ஜிமின் உள்ள வந்து பார்க்காரு. அவருக்கு பார்க்க லைட்டாக ஃபன்னியாக தெரியுது. எப்போவுமே சிரிக்காத ஒரு மனுஷன் அதிசயமாக லைட்டாக சிரிக்கிறாரு. அப்புறம் தான் அவரே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாட்டு. அவருக்கே தெரியுது பையன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்க மட்டும் லைட்டாக யோசிக்காரு. பட் வந்து அதை அப்படியே கேஷுவலாக விட்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாரு. இப்போ அப்படியே தான் நீங்கள் மறுபடியும் உங்கள் ஃபைலை நீங்களே ரெடி பண்ணுறீங்க. இவளுங்களாம் நம்பினா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உட்காந்துட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிட்டு இப்போது கரெக்டாக எல்லாத்தையுமே மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ கொண்டுட்டு அவரோட கேபினுக்கு தான் போகிறீங்க. மே கமின் சார்? எஸ் கமின் சார். இந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். இந்த வாட்டி அதை ஒழுங்காக ரெடி பண்ணியா இல்லை எல்லாமே மிஸ்டேக்காக இருக்கா? ஒழுங்காக செக் பண்ணிவிட்டு வா. இல்லை சார் நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்ணுறாரு. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அவரும் சைன் பண்ணிவிட்டு கொடுக்காரு. மேனேஜர்கிட்ட எடுத்து கொடுத்துரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெளியே கொடுக்கணும்னு வந்துட்டீங்க. அப்போ இப்போவாது ஒழுங்காக முடிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சு விட்றீங்க. வெளியே வந்து அவங்களுக்கு அப்படியே மூச்சே வருது. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான்
அவங்க மேனேஜர் எம்மியை தான் தேடுறீங்க. அவள் அப்படியே தான் அந்த பக்கமாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு நடந்து போயிட்டு தான் இருப்பாள். ஸோ அப்படியே நீங்கள் போகும்போதே அவளை பார்த்துட்டீங்க இடையில. அவள் எங்கேயோ போயிட்டுருக்கா போல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு மேம் இந்த ஃபைலை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் ஜெமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறீங்க. அவளும் சரின்ட்டு வாங்கிட்டு போயிட்டா. இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் கேபினில் உட்காந்துட்டு அப்படியே நடிச்சு முடிச்சிட்ருக்கீங்க. எப்படியும் ஒரு வேலையை முடிச்சிட்டேன் மச்சான். ஒரு ஃபைல் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 5 ஃபைல் இருக்கே. 5ஆ? ஆமாம். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படத்துக்கு வந்து அழுகுறீங்க. அவருக்கு அங்கே உள்ளேருந்து பார்த்துட்டு சிரிப்பாக வருது. ஜிம்மினுக்கு அதிசயமாக சிரிச்சிட்ருக்காரு இந்த மனுஷன். ஸோ வந்துட்டு அப்போ பார்த்து எம்மி வந்துட்டு உள்ளே வரவும் அப்படின்னு சிரிக்கிறத ஹைட் பண்ணிட்டாரு. என்ன? இல்லை சார், இந்த ஃபைலில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன? ஆமாம் சார், இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. ஜிம்மினுக்கு செம்ம காண்டாகுது. என்கிட்டே என் மிஸ்டேக் பற்றி சொல்கிறியா அப்படிங்க மட்டும் முறைக்கிறாரு. அதாவது சொல்லலை, முறைக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்து ஓகே சார், நானே அதை கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அதை கரெக்ட் பண்ணுறான். கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வைக்கிறா. ஸோ வந்துட்டு இப்போது அப்படியே தான் அவர் உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. முறைக்கிறது. அவர் அப்படியே தான் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. எம்மி பொண்ணு அப்படி வெளியே போயிருக்கும்ல, அந்த பொண்ணு வெளியே போயிட்டு என்ன திடீர்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த டைரெக்ஷனில் பார்த்தாருன்னு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டைரெக்ஷனில் வெளியேருந்தே அப்படி பார்க்குறா. பார்த்தா உங்களுக்கு அப்படின்னு தான் நல்லா தெரியுது. ஓஹோ, எக்ஸ்போண்டாட்டியை ரசிக்கிறாரா மனுஷன். நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு லைட்டாக கலத்தினமோ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறா. இப்போ அப்படியே தான் அவளுக்கு வேறு இந்த கம்பெனிஸ்லேருந்து இந்த ஃபாரினில் உள்ள கம்பெனிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் டீலிங் பற்றி பேசணும். ஸோ வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு அது மீட்டிங்ஸ் வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லா கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லா ஸ்டாஃப்ஸுமே கூப்பிட்டு வரணும். அதான் முக்கியமான ஸ்டாஃப்ஸு அந்த குரூப்பை வந்து கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்கிற குரூப்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டு வரணும். ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு செக் பண்ணும்போது உங்கள் குரூப் இருக்காது. அது நீங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அப்புறம் ஒரு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்துட்டு ஜோன், ஒருத்தன் பேர் வந்துட்டு ஆகாஷ். ஸோ வந்துட்டு 2 பேரும் மொத்தம் உங்கள் டீமில் 5 பேர். அவங்க டீமோட ஹெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் தான். ஜோன், நீங்கள், அப்புறம் வந்துட்டு ரக்ஷு, அப்புறம் ஜாரா. நீங்கள் 4 பேரும் வந்துட்டு அவனுக்கு கீழே வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி அவன் வந்து டீம் லீடர் மாதிரி. நீங்களாம் ஒரு டீமு. இதே மாதிரி இன்னும் 2, 3 டீம் இருக்குது. இவ்வளோத்தையும் வந்துட்டு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிட்டு ஒரு இது வந்திருக்கு. அவளுக்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு ஃபோன்லேயும் சொல்லியிருப்பாங்க, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஜிமினுக்கும் வந்துட்டு அந்த பொண்ணு அதை வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா. அவள் தானே மேனேஜர். அவள் வந்துட்டு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டும் மாதிரி தான். ஸோ வந்துட்டு ஜிமின்கிட்ட போய்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இப்படி இந்த குரூப்லாம் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவரும் வந்துட்டு எந்த கண்ட்ரின்னு கேட்காரு. பார்த்தா அது பாரிஸ். மனுஷன் அவ்வளோதான் செத்துட்டார். என்னடா பாரிஸ்க்கா, மறுபடியும் என்னை அங்கேயே தான் கூட்டு போகிறீங்க அப்படிங்க மட்டும் மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கார். ஸோ எம்இ பொண்ணு பார்த்துட்டு சார் மீட்டிங்க்கு ஓகேன்னு சொல்லிடவா வேண்டாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ வந்து ஜிமினும் ஓகே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவளும் வந்துட்டு மெயில் பண்ணியிருப்பா எல்லாத்தையும். ஸோ வந்துட்டு இப்போது அது வந்துட்டு ஒரு 1 வீக் ட்ரிப் மாதிரி 1 வீக்கில் ஒரு 4 டேஸ் ட்ரிப் மாதிரி போகுது. ஸோ வந்துட்டு 2 டேஸ் வந்துட்டு மீட்டிங்னா எப்படி சொல்கிறது, 2 டேஸ் மீட்டிங்னா 2 டேஸ் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது போகிற 1 டே வந்துட்டு மார்னிங்கே போயிட்டு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த 1 டே ஃபுல்லாக நல்லாவே வந்துட்டு ஜாலியாக போகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு மீட்டிங், அதுக்கு அடுத்த டே வந்துட்டு எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக தான் அந்த டே வந்துட்டு. அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மீட்டிங் இருக்கும். அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஃப்ளைட்டில் கிளம்புற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஷெட்யூல் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எமி வந்துட்டு ஜிமின்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்கிறா. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு கேட்டுக்கிட்டாரு. எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்கள் டீமுக்கும் அதை பற்றி எமி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறா. மிச்சம் இந்த இன்னும் 2 டீம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறா. உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு அப்படியே அவ்வளோதான் குதிக்கிறாங்க கலந்து, பாரிஸ் போகிறோன்ட்டு. நீங்களாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. பாரிஸா, அங்கே எதுக்குடா அப்படிங்க மட்டும் உங்களுக்கு போக விருப்பம் இருக்குது, இருந்தாலும் இல்லாத மாதிரி கொஞ்சம் 2ஆம் கட்ட மனசுமாங்க இதுமா.
அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கடந்து கொதிக்கிறாளுங்க, பாரிஸ் போகிறோம் பாரிஸ் போகிறோம் பாரிஸ் போகிறோன்ட்டு. லக்ஷு குதிக்கிறா, அந்த பக்கம் ஜாரா குதிக்கிறா. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ இதுங்க பைத்தியங்களை வச்சுட்டு நான் மாறிடிக்கிறேனே அப்படிங்க மட்டும் நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்துட்டு ஆகாஷும் சரி ஜோனும் சரி 2 பேருக்கும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி. ஓகே நம்மளும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கான இதையும் வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு டீம் லீடர் இல்லையா ஆகாஷ். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. அந்த பாரிஸ் அங்கே போக வேண்டிய அந்த பிஸ்னஸ் ட்ரிப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான டேவும் வருது. ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நைட்டு ஓகே முந்தா நாள் நைட்டு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஃப்ளைட்டில் தானே போகணும். ஸோ வந்துட்டு நீங்கள் அங்கே ஐயோ வாயில் வர மாட்டேங்குதே, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் தங்கச்சியும் உங்கள் அம்மாவும் கூடயே தான் வந்திருப்பாங்க. இல்லை உன்னை விட்டுட்டு தான் வரோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் தனியாக நாடு விட்டு நாடு போகிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ பொண்ணை தனியாக விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் அம்மாக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் தங்கச்சிக்கெலாம் உங்களை விட மனசே இல்லை. அவள் வந்துட்டு அப்படி தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு விடாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கா. நீங்கள் டாக்ஸியில் தான் வந்து இப்போ இறங்கியிருப்பீங்க. அங்கே எல்லாருமே வந்திருப்பாங்க. நீங்கள் தான் லேட் ஓகேயா கொஞ்சம். ஆனால் இன்னும் அது இது பண்ணல, போர்டிங் பாஸ்லாம் இது பண்ணல. இப்போ தான் இனிமேல் தான் வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணுவாங்க சரியா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உள்ளே தான் வந்துட்டுருக்கீங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் தங்கச்சும் வந்து பார்க்காங்க. அங்கே அலௌன்ஸும் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே போகணும். ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மாவும் தங்கச்சி பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன், அம்மா ஒழுங்காக பார்த்துக்கோ இல்லையா, புரியுதா? சரிக்கா நான் பார்த்துக்கிறேன். அம்மா டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக போடு, மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு என்ன சொன்னேன்னா நான் செம்ம கண்டாயிடுவேன். ஒழுங்கா உடம்ப பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு. நீ தாண்டி நல்லா சாப்பிடு, ஒழுங்காக படி, புரியுதுல? புரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி உங்களையே பார்த்துட்ருக்கா. இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கும் டாட்டாலாம் சொல்கிறீங்க. ஜிமின் உங்கள் அம்மாவை பார்த்துருப்பாரு, உங்கள் அம்மா தங்கச்சி பார்த்துருப்பாரு. பட் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அந்த மாதிரி அப்படியே அவர் தான் ஒரு மாதிரி டெரர் ப்ளீஸ் ஆச்சு. ஸோ வந்துட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இறுக்கமாக வச்சுக்கிட்டே தான் இருக்கார். ஸோ இப்போ அப்படி எதுவும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு பாய் சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டீங்க. இப்போ அப்படியே ஃப்ளைட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே தான். ஆகாஷ் ஜோன் கூட அப்படி தான். அவனுங்க 2 பேருக்கும் வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கும் லைட்டாக அப்படி தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அப்படியே வந்துட்டு காக்கா கனவேல் காக்கன்ட்டு வச்சு ரக்ஷு உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜாராவா ஜீசஸ் கிரைஸ்ட் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வந்து புலம்பிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ என்ன கொடுமடா அப்படிங்க மாட்டேன். நீங்கள் அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு சும்மா இருங்கடி, ஏன்டி நீங்களே பயந்து என்னையும் பயமுடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. அவளுக்கு 2 பேர் தான். ஒருத்தி வந்துட்டு ஜன்னல் சைடு உட்காந்துருக்கா, ஒருத்தி சைடு வந்துட்டு நீங்கள் நடுவில் இருக்கீங்க, ஒருத்தி இன்னொரு சைடு உட்காந்துருக்கா. அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு அப்படியே அந்த சைடு வந்துட்டு யார் எம்மி, ஆகாஷ் அப்புறம் ஜோன் உட்காந்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி பயந்துட்டுருக்காங்க. அவங்களும் நடுங்கிட்டு இருக்காங்க. எம்மிக்கெலாம் ஆல்ரெடி போயிருக்கா நிறைய டைம், இருந்தாலும் கொஞ்சம் பயத்தில் அப்படியே வந்துட்டு கை கால்லாம் நடுக்க கொடுக்குது. ஆகாஷோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷா ஐயோ நானே பயந்துட்டுருக்கேன், நீ ஏம்மா என் கையை பிடிக்கிற, இன்னும் பயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு பயந்துட்டு உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ரக்ஷு பயத்தில் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குடி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடி, எனக்கு ஏன்டி பயன்படுத்துறீங்க மச்சான், என்னடி மச்சான் என்னடி, ரெஸ்ட் ரூம் போகணுடி, கரும்பு முடிச்சல் போய் தொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை அப்படியே தட்டி விட்டீங்க. ரக்ஷுவா அப்படியே எகிரி குச்சி ஓடியே போயிட்டா, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து மறுபடியும் பயந்துகிட்டே இருக்கா. 2 பேரும் அவ்வளோ டைட்டாக உங்கள் 2 கையும் அப்படி பிடிச்சிட்டு இருக்காளுங்க. அவங்களுக்கு ஐயோ என் கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. பின்னாடி தான் உங்களுக்கு பின் சீட்டை தான் ஜிமின் உட்காந்துருக்காரு. இன்னும் மிச்ச ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவங்களுக்கு அப்படி பயமாக இருக்குது. அப்படியே பயந்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகும் இல்லையா, ஸோ அப்படியே பறக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு அப்படியே வயிற்றுலாம் ஒரு மாதிரி பண்ணுது. நீங்கள் கடவுளே அப்படின்னு சொல்லி கத்திட்டு கண்ணன் அப்படியே இறுக்கமாக மூடிட்டீங்க. அவ்வளோதான், இது மேலே திறக்க மாட்டேன்டா அப்படின்னு மட்டும் உட்காந்துட்டீங்க. அவளுங்களும் அதே தான் அப்படியே பயத்துலேயே உட்காந்துட்ருக்காளுங்க. ஸோ இப்போ நார்மலாக பறக்குது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ கண்ணை அப்படியே திறந்துட்டீங்க. அப்படியே தான் அவள் ரக்ஷு ஜாரா 2 பேருமே கடந்து வந்துட்டாங்க. அந்த பக்கம் ஜன்னல் சீட்டுக்கு 2 அடிச்சிக்குது. நான் அங்கிட்டு போகிறேன், நீ இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாற அடிச்சிக்கிறாங்க. நீங்கள் ஐயோ என் நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கடி, எவ்வளோ ஊற்றி போய் உட்காந்துத்தல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. ஜாராவா விட
மாட்டேங்கிறா. நான் தான் இங்கே உட்காருவேன். அழகா இருக்கே, வானம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி ஜாலியாக சின்ன பசங்க பிஹேவியர்ஸ் மாதிரி 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ரக்ஷு வந்துட்டு அவளை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. நான் உட்காரண்டி இவ்வளோ தான் உட்காந்தல வாடி இங்கிட்டு, நான் போகிறேன்னு கண்டு அவள் கத்திக்கிட்டே இருக்கா. அவங்களுக்கு காது வலிக்குது. ஐயோ 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 இப்படி பண்ணுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி காண்டாயிட்டு அந்த பக்கம் எமி இருப்பாளா. ஸோ வந்துட்டு உங்கள் மேனேஜர் எமி சாரி உங்கள் மேனேஜர் ஆமாம் உங்கள் மேனேஜர் தானே. சரி எமி இருக்கா இல்லையா. ஸோ வந்துட்டு அவளை வந்துட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. எமி எமி மேம் என்ன ஏன் இங்கே வாரீங்களா? எதுக்குமா? கொஞ்சம் இங்கே வாங்களேன், இங்கே வந்து உட்காந்துக்கோங்க. ஏய் ரக்ஷு, நான் உட்காந்துக்கிற ப்ளேஸில் உட்கார வந்து உட்காந்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டிங்க. உட்கார வச்சுட்டு இப்போது ரக்ஷு உட்காந்த ப்ளேஸில் வந்துட்டு எம்ஏ வந்துட்டு உட்கார வைக்கிங்க. மேம் இங்கேயே உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே எங்கள் பாஸ்கிட்ட உட்காந்துருக்கு, இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உட்காந்துக்கிட்டா. ஆனால் உட்காந்து பின்னா ஏன்டா உட்காந்தவங்களை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அவளுக்கு 2 பேரும் அடிச்சுட்டு இந்த பிள்ளை மூஞ்சில் வர டமால் டுமில்னு குத்திடுறாளுங்க. பாவம் அந்த பிள்ளை அப்படியே அழுக வருது. பட் அடக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. நீ அந்த பக்கம் போய் சேஃப்டாக லேண்ட் ஆகிட்டீங்க. அந்த சீட்டில் போயிட்டு அழகாக உட்காந்துக்கிட்டீங்க. பக்கத்தில் ஆகாஷ் இருக்கான். அதுக்கு அடுத்து வந்து அந்த விண்டோ சீட்டுக்கிட்ட வந்து ஜோன் இருக்கான். சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே நல்லா ஜாலியாக தான் அப்படி இருக்குது. நல்லா தான் இருக்குது அந்த ட்ரிப்பு. உங்களுக்கு இந்த கூத்து எல்லாத்தையுமே ஜிமின் பார்த்துட்டே தான் இருக்கார். பட் வந்துட்டு ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் உங்களை மட்டும் அழகாக பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவர் உங்கள் பின்னாடி தான் இருந்துப்பாரு, உங்களை பார்க்க முடிஞ்சிருக்காது. பட் நீங்கள் அந்த சைடு சீட்டில் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஃபேஸ் அழகாக தெரியுது. இப்போ கொஞ்சம் டைம் ஆக அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருது. நீங்கள் அப்படியே தூங்கிட்டு அப்படியே சைடாக சாஞ்ச மணிக்கு அப்படியே அந்த சீட்டில் சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் சைடு ஃபேஸு அப்படியே உங்கள் முடி லைட்டாக உங்கள் ஃபேஸில் விழுந்து உங்கள் உதட்டோட எல்லாத்தையும் உரசிக்கிட்டு அப்படியே அழகாக தெரியுது. அந்த வியூ, அந்த உங்கள் ஃபேஸ் வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே க்யூட்டாக பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே வச்ச கண் எடுக்கல, அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. வேண்டும் உந்தன் மடி மீது உறக்கம், இதுதான் அன்பே நான் ஏங்கும் சொர்க்கம். ஆகாது போல் வேறெந்த உறவும் நீதான் உயிரே தாயின் மடி. கனவெல்லாம் நினைவாகி நீயானது. சாரல் மழையா மேல பொழிஞ்சாயே, இதயம் முழுக்க நனைஞ்சு விட்டாயே. கண்ணாடி போல சிதறி போன நீ என்ன கேட்டா உசுரை தார. உன்னால நான் என்ன தொலைச்சனே, கண்ணால காதல் சிறையில் அட. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.